எனக்கு 2 மிக முக்கியமான ஒரு அற்புதமான மாணிக்கம் போல 2 கருத்து எனக்கு கிடைச்சது. மேடையில கிடைக்கல, பேசிட்டு இருக்கிறோமே கூட இருக்கிறவங்க கிட்ட கிடைக்கல. சாப்பிட போயிருக்கோம், நாசாவுக்கு போயிட்டு சான் ஆண்டனியோ போறதுக்கு முன்னால லஞ்ச் டேபிள்ல உட்கார்ந்துருக்கோம். லஞ்ச் டேபிள்ல உட்காரும் பொழுது எனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவர் என்னிடத்தில் இந்த 2 வார்த்தைகளை சொல்றார். பர்வீன், இதை கவனமா கேட்டுக்கோங்க, எப்பவாவது உங்களுக்கு பயன்படும், இல்லைன்னா எங்கேயாவது போனா சொல்லுவீங்கல்ல, அது அடுத்தவர்களுக்கு பயன்படும், சொல்லுங்கன்னு சொன்னார். நான் உங்க எல்லா பெற்றோர்களுக்கு எல்லாம் சொல்றேன், ரொம்ப நுட்பமான செய்தி நான் சொல்றது, ரொம்ப டெப்தா புரிஞ்சுக்கோங்க. நல்ல வார்த்தைகளை குழந்தைகளிடத்தில் அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனா ரிசல்ட் உடனே கிடைக்காது. நான் சொல்ற பேச்சு நீ கேட்கறியா? கேட்க மாட்டான். கேட்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் பிள்ளைங்க. கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நினைவு வைத்துக் கொடுங்கள். உங்கள் முன்னால் நீங்கள் சொல்லுவதை அவர்கள் ஒருவேளை கேட்காமல் போகலாம். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய போட்டியை, சவாலை வந்து வீசுகின்ற பொழுது நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த விஷயம் அந்த சவாலை சந்திப்பதற்காக அவர்களுக்கு பயன்படும். அதற்காக சொல்லிக் கொடுங்க. மிகப்பெரிய ஒரு சாபம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே தேவைப்படுகின்ற பொழுது கற்றது மறந்து போவதுதான். கர்ணனுக்கு கிடைத்தது அந்த சாபம். என்ன எல்லாரும் கேட்பாங்க. மேடையில் பேசின சசிகலா மேடம் சொன்னாங்க, நான் 2ஆம் கிளாஸில் படிக்கும்போதுன்னு. 2ஆம் கிளாஸில் படிக்கும்போதுன்னா 6 வயசு இருக்கும். 6 வயசுலலாம் நடந்தது அவங்களுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு ஞாபகம் இருக்குது. நல்ல பிறப்பு. எனக்கு 12 வயசுலேருந்து தான் ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவார், நான் 3ஆம் கிளாஸ்லேருந்து பேசுகிறேன்னு. எனக்கு ஞாபகம் இல்லை. 12 வயசில் 6ஆம் கிளாஸில் பேசினதான் ஞாபகம் இருக்குது. சில பேர் அதுக்கு முன்னால் பேசுகிறதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் சில நேரங்களில் 10 வயதிலே நடந்ததெல்லாம் சில விஷயங்கள் நினைவு இருக்கு. ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் அது நினைவில் நிற்க வேண்டும். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிட்டு போறாங்கல்ல, அவங்க நல்ல பேச்சாளர் இல்லை சார். பேசிட்டு போனதுக்கு அப்புறமா உள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் சொல்ல போற அந்த 2 கருத்து உள்ள பேசிக்கிட்டே இருக்கு. எனக்கு முதல் விஷயம் கொஞ்சம் டெப்தான விஷயம், சுமாராக இருக்கும். இப்போ நான் சொன்னேன்னா அது ரொம்ப சுமாராக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை? எதையாவது சாதிச்சிடணும்னு ஆசை எல்லாருக்கும். இப்போ சார் கூட சொன்னார்ல, ஒரு அட்மிஷன் கிடைக்கட்டும். நோக்கம் அது இல்லை சார். வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் இருப்பதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான். நம்மில் பல பேருக்கு அது தெரிவதே இல்லை. அவர் சொன்ன முதல் கருத்து, பர்வீன், நமக்கு இயற்கை இந்த உடலை தந்திருக்கிறது, இந்த இனத்தை தந்திருக்கிறது, இந்த மொழியை தந்திருக்கிறது, இந்த பாட அறிவை தந்திருக்கிறது, இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறது, இந்த குடும்பத்தை தந்திருக்கிறது, இந்த முகவரி, இந்த அடையாளம், இந்த அரசியல் சூழலை தந்திருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நமக்கு தெரிவதில்லை. அதை எவன் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் கேட்ட உடனே நீங்கள் நில நகர்ந்துருச்சிங்க. எழுந்திரிச்சிட்டேன். அன்றைக்கி நான் சரியாக சாப்பிடலை, உலவிட்டே இருந்தேன். நான் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பில் கொடுத்துட்டு வர வரைக்கும் வெளியில் உலவிட்டே இருந்தேன். உள்ளே என்னமோ பண்ணிருச்சு. அது பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நிர்வாகத்தினர்கள் உங்களுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் கிட்ட சொல்லுங்கள். அதிகாரிகள் உங்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பணியாளர்கள் கிட்ட சொல்லுங்க. என்ன வார்த்தை தெரியுமா அது? அவர் ஆங்கிலத்தில் தான் சொன்னார், நான் அதை தமிழ் படுத்தி சொல்கிறேன். அவர் ஆங்கிலத்தில் எப்படி சொன்னார்னா, இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை, நீ எதை தொட்டாலும், இது எனக்கு வேண்டும் என்று எதை தொட்டாலும், எதை தொட்டால் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. விலை என்பது பணம் மட்டுமல்ல, தொடுவது என்பது பொருள் மட்டுமல்ல. நீங்க என்னுடைய மீட்டிங்க்கு வந்து உட்காரணும்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. ஒன்று நேரமா இருக்கும், ஒன்று இந்த தொலைவான பயணமா இருக்கும், ஒன்று உடல் நலமா இருக்கும். எதையேனும் விலை கொடுக்காமல் ஒரு விஷயம் கிடைக்காது. அது திருமணமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், போட்டியாக இருக்கலாம். எதை நீ தொட்டாலும் அதை விலை கொடுக்காமல் நீ அதை பெற்றுவிட முடியாது. You understand that there is a price tag for everything under the sky. இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை இருக்கிறதுன்னு அவர் சொன்னார்.
நான் இந்த 2 விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தகுதியை வளர்த்து கொண்டு எதையும் தொடுங்கள். ஒரு ஜோசியக்காரங்கிட்ட கேட்டிருக்கான், சார் நான் ஒரு கார் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது எனக்கு கிடைக்குமா? என்ன ராசி உங்களுக்கு? நீங்கள் எனக்கு பேசுனீங்கன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தரணும். நீங்கள் என்ன எனக்கு பரிகாரம் சொல்கிறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் நீ ஃபோன் வச்சுருக்கிறியா அதில் ரெக்கார்ட் பண்ணேன்னு. இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ண முடியாது என் ஃபோனில். ஏன்? அது ஐஃபோன். ஓ, ஐஃபோன் வச்சுருக்கேன், பணக்காரன். ஐஃபோனா சார்? என்ன மாடல்? 16 Pro. ஓ மை காட், இஎம்ஐயில் தான் மேடம் வாங்கினேன். ஓ அப்படியா? உங்களுக்கு வேறு ஏதேனும்? 50 லட்சம் சொத்து இருக்குது மேடம். சார் 50 லட்சமும் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன், மனசில் நிம்மதியே இல்லை, நான் கார் லோனுக்கு போகலான்னு இருக்கேங்கிறான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வீடு கடன், ஃபோன் கடன், அடுத்ததாக வர போகிற காரும் கடன்னா எந்த ஜோசியரை பார்த்து என்ன பண்ணுவே நீ? அடிப்படையில் சில புரிதல்கள் இல்லாமல், அடிப்படையில் சில தெளிவுகள் இல்லாமல் you cannot touch anything under the sky. ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்க படித்தவங்க தான், அவங்க என்ன கோடீஸ்வரியான்னு கேட்ட உடனே சசிகலா அம்மா போட்டு கொடுத்துருச்சு. அந்த பேருக்கே அந்த ராசி உண்டு. நான் கோடீஸ்வரி யார் சொன்னா? ஒன்றும் சொல்ல. இப்போ சொல்கிறேன், நான் நல்லா பேசுகிறேன்னா கம்முன்னு இருந்தேன். எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம்? சும்மா சொல்லுங்கள், கொடுக்கவா போகிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறேன். தமிழ்ச்செல்வி, ஒரு 1 கோடி ரூபாய். தமிழ்ச்செல்வி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மேடம் அங்கே 1 கோடி இருக்குது மேடம், அங்கே போய் நின்றுக்கும். 1 கோடிலாம் தர முடியாது, 1 லட்சம் கொடுத்தாலே பெருசு. நான் 1 கோடிங்கிறீங்க, அப்போ நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா மேடம்? பெரியார்தாசன் சொன்னார், உண்மையாகவே மேலேருந்து ஒருத்தன் குதிக்கிறாங்க சினிமாவில், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க பேர் ஹீரோ. உண்மையாக குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். இந்த நாடு உருப்படுமான்னு கேட்பார். நான் இங்கே தமிழ்ச்செல்வியை தான் கேட்குறேன். ஒரு நடிகனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களே, பிஹெச்டி, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடிலாம் படிச்சுட்டு, என் வாழ்க்கையில் பேசுகிறதும் படிக்கிறதும் தவிர்த்து ஒரு ஒன்றும் தெரியாத நான் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக நாவி கமலத்தில் இருந்து மூச்சை எடுத்து என் மூளையில் செலுத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறேனே, எனக்கு 1 கோடி ரூபாய் இல்லையா? தரமாட்டேங்க. அப்போ நான் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறது? நான் சொல்றேன் இன்னைக்கு. ஆமா, சசிகலா மேடம் சொன்ன மாதிரி நான் கோடீஸ்வரி தான். எப்படி தெரியுமா? எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் 1 கோடி காதுகள் தமிழ் தெரிந்தவர்களிடம் திறந்து கொள்கிறதோ நான் கோடீஸ்வரி ஆகிறேன். நான் கோடீஸ்வரி தான். வாழ்க்கை எப்படி புரிந்து கொள்வது? everything is not money. We cannot value anything in terms of money. Money is nothing. ஏன் தெரியுமா? தங்கத்தட்டில் சாப்பிட்டவன் கூட தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். Money is not everything. இந்த விஷயம் எனக்கு தெரிந்ததற்கு பிறகு, என் வாழ்க்கையில் பெறுவதற்கும் இழப்பதற்கும் பணத்தில் ஒன்றும் கிடையாது என்று தெரிந்ததற்கு பிறகு நான் என் இடத்தை நிர்வகித்தபடி போய்கொண்டே இருக்கிறேன்.